இப்போ வந்து நான் பாறை மீன் கருவாடு வறுக்க போகிறேங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ கருவாடு எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு முடி தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். இந்த தேங்காய், வெங்காயம், சோம்பை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 150 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்ச தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரமாகவே இருக்கலாம், அதனால் ஒரு 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். அது போட்டு ஒரு அரை கரண்டி புளி ஊற்றிக்கிறேன். அதில் சில பேர் தக்காளி போடுவாங்க. தக்காளி போடுறப்போ ஒரு 2-3 நாளைக்கு இருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு வாடை வந்துடும். அதில் புளி ஊற்றினோம்னா அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. ஒரு 2-3 நாளைக்கு வெளியிலே வச்சுருக்கலாம், வச்சு சாப்பிட்லாம். அதை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கருவாடையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த கருவாடை நல்லா வேகட்டும் அந்த மசாலாவில். சில பேர் துண்டு துண்டாக போட்டு வறுப்பாங்க. ஆனால் அந்த கருவாடை வந்து நான் அதில் மசிச்சு விட்ருவேன். நல்லா அப்படியே நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். நல்லா கருவாடு வெந்தோடனே அப்படியே பரட்டி விட்டு இந்த சாரணியால் அப்படியே வெட்டி விட்டுறலாம். சின்ன சின்னதாக அப்படியே கொத்தி விட்டுறலாம். அதை இந்த கருவாடில் வந்து உப்பு போடக்கூடாது. அந்த கருவாடில் இருக்கிற உப்பு தான் மசாலாலையும் சேர்ந்துக்கும். நல்லா இந்த அளவுக்கு அப்படியே கொத்தி விட்டு மசாலா கருவாடே இல்லாத அளவுக்கு இருக்கும். அதில் சேர்ந்துடும், அதை மசாலாவில் அப்படியே சேர்ந்துடும். அது இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். கருவாடு விருப்பமாக சாப்பிட்றவங்க இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இதுமாரி வெந்தோடனே நல்லா செம்மில் வச்சு இதுமாரி வறுத்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுக்க வேண்டியது. அங்கே நல்லா பொலன்னு வர்ற வரைக்கும் வறுத்துட்டோம்னா கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஒரு பழையதுல நல்லா கட்டி தயிராக போட்டு இந்த 2 ஸ்பூன் கருவாடையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.